வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்க முன்னுரிமை அளித்து போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு குறித்து ஆணையக்குழு விளக்கம். 80 வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதன்முறையாக தபால் வாக்கு செலுத்தும் வசதி. தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது என்பது குறித்து இப்போதே கூற முடியாது. தேர்தல் ஆணையக்குழு அறிவிப்பு. நாட்டின் வளர்ச்சி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பாதையில் மத்திய அரசு செயல்படுகிறது. அலிகார் பல்கலைக்கழக விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரிட்டனில் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸால் இந்தியாவின் தடுப்பூசி கொள்கைக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது. துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்து. வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவும் பிரிட்டனில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்தியா வந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். அனைவரையும் கண்காணித்து தனிமைப்படுத்தும் பணிகள் தீவிரம். சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படும் நிர்வாகத்திற்கு கண்டனம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகை போராட்டம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். ஆளுநரிடம் மு.க. ஸ்டாலின் நேரில் மனு. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் பிரச்சினையை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவது பெரும் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளை தொடர்ந்து இப்படி கொட்டுகிற பணியிலும் மோசமான தட்பவெப்பத்திலும் போராட வைப்பது சரியானதல்ல என திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு இப்பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளித்து விவசாய பெருமக்களின் போராட்டத்தை முடிவுக்கு வைக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் பாதுகாப்பான முறையில் தேர்தல் நடத்த வேண்டிய நிலை உள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான தேர்தல் தேதியை இப்போதே கூற முடியாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையக்குழு தலைவர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவினர் சென்னையில் இன்று தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான புத்தகத்தை வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையக்குழுவினர், நடப்பு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைவதாக கூறினர். சட்டமன்ற தேர்தல் எப்போது என்பது குறித்து இப்போதே கூற முடியாது என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்தது. பெரும்பாலான கட்சிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர்கள் கூறினர். தேர்தலுக்குள் உரிய திருத்தங்களுடன் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்ட திரு சின்ஹா, முகவரி மாறியவர்கள் விவரங்களை தவறாமல் பதிவிட மாவட்ட ஆட்சியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எந்தவொரு வாக்காளரின் பெயரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தப்படும் என்றும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு ஏற்ப வசதிகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். 80 வயதிற்கு மேற்பட்டோருக்கு முதல் முறையாக தபால் வாக்கு செலுத்தும் வசதி செய்யப்படும் என கூறிய திரு சின்ஹா, தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், வாக்குப்பதிவின் போது கொரோனா பரவல் தடுப்பு வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி பலன்கள் எந்தவித மத பாகுபாடும் இல்லாமல் குடிமக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பாதையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி,
நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நினைவு தபால் தலையை வெளியிட்டார். விழாவில் உரையாற்றிய அவர் கொரோனா காலத்தில் இப்பல்கலைக்கழகம் சமூகத்திற்கு செய்த உதவி பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். கட்டணமின்றி தேர்வு நடத்தியது, தனிமை வார்டுகள் அமைத்தது, பிளாஸ்மா வங்கி அமைத்தது, PM கேர்ஸ் தொகுப்பு நிதி வழங்கியது என பல்வேறு நல்ல செயல்களை அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் செய்துள்ளதாக பாராட்டினார். நாட்டில் அனைத்து வாய்ப்புகளும் வளர்ச்சி பலன்களும் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து மதத்தினருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பாதையில் தேசம் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பன்முகத்தன்மையின் பலத்தை மறக்கக்கூடாது என்றும் நாடு வளர்ச்சியடைய அனைத்து தரப்பினரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி வலியுறுத்தினார். பிரிட்டனில் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸால் இந்தியாவில் தடுப்பூசி கொள்கைக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் தயாராகும் தடுப்பூசிகள் அதிவேகத்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராகவும் வேலை செய்யும் என மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். மரபியல் மாற்றம் எடுத்துள்ள புதிய வைரஸ் மனித செல்களில் ஒட்டி இருப்பதற்கான ஸ்பைக் எனப்படும் தனது புரத பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. இதனை சமாளிக்கும் திறன் இந்த தடுப்பூசிகளுக்கு உள்ளதால் அச்சப்பட தேவையில்லை என்றும் இந்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வட மாநில தொழிலாளி தூக்கி வெளியில் வீசப்பட்ட சம்பவத்தில் மருத்துவ கல்வி இயக்குனர் 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளில் வட மாநிலங்களைச் சேர்ந்த பலர் பணியாற்றி வருகின்றனர். இதில் 35 வயதாகும் வட மாநில தொழிலாளி ஒருவர் காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உதவியாளர் இல்லாததாலும் மொழி பிரச்சனையாலும் அவர் மருத்துவமனையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் மருத்துவ கல்வி இயக்குனர் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனை முன்பாக காலில் கம்பிகளுடன் 1 மாதமாக படுத்து கிடந்த வடமாநில நோயாளியை ரெட் கிராஸ் அமைப்பினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மருத்துவர்களின் கவனக்குறைவால் HIV ரத்தம் ஏற்றி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உணவுக்காக மாதம் 7,500 ரூபாய் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த பெண்ணுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு தவறுதலாக HIV தொற்றுள்ள ரத்தம் செலுத்தப்பட்டது. சிவகாசி அரசு மருத்துவமனையில் தானமாக பெற்ற ரத்தத்தை முறையாக பரிசோதிக்காமல் ஏற்றியதே இதற்கு காரணம் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் விசாரித்த நீதிபதி கிருபாகரன் தலைமையிலான அமர்வு HIV பாதித்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு, நிரந்தர பணி உள்ளிட்ட வசதிகளை செய்து தர உத்தரவிட்டது. இதனையடுத்து அனைத்து உத்தரவுகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்திய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது HIVயால் பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ கான்பரன்சிங்கில் ஆஜராகி சத்தான உணவு மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ள மருத்துவர்கள் தன்னை அறிவுறுத்தியதாகவும், ஆனால் அதற்காக செலவு செய்ய தன்னிடம் வசதி இல்லை என்றும் முறையிட்டுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மாதந்தோறும் உணவுக்காக 7,500 ரூபாயை வழங்க வேண்டும். அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருவதால் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ப இளநிலை பணியாளர் வழங்குவது குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் HIVயால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணிற்கான மருத்துவ வசதிகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அரசு அலுவலகங்களில் தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களை தமிழக அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழக அரசு அலுவலகங்களில் தற்காலிக ஊழியர்களாக 8 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நாட்களாக பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். கடவுளின் குழந்தைகளான அவர்களிடம் ஆதாயம் அடைவது பற்றி ஆட்சியாளர்கள் யோசிக்காமல் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதை கடமையாக கருத வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கொரோனா தடுப்பு வசதிகளை மீறியதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவை மும்பை காவல்துறை கைது செய்துள்ளது. பிரிட்டனில் புதிய வகை கொரோனா தொற்று பரவுவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறியதாக சுரேஷ் ரெய்னாவை இன்று மும்பை காவல்துறை கைது செய்தது. மும்பை விமான நிலையத்தின் அருகில் உள்ள தனியார் கிளப்பில் ரெய்னாவை கைது செய்த காவலர்கள் பின்னர் அவரை ஜாமீனில் விடுவித்தனர். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி தனியார் கிளப் இயங்கியதாலும் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காததாலும் காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கிளப்பில் இருந்த சுரேஷ் ரெய்னா, பாலிவுட் பிரபலம் சுசானா கான், பாடகர் குரு ரந்தவா உள்ளிட்ட 34 பேர் கைது செய்யப்பட்டனர். சமூக விலகல், முகக்கவசம் அணிதல் என கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் எதையும் பின்பற்றாமல் இருந்தது, தொற்று பரப்பி உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குவது என்பன உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறையினர் கூறியுள்ளனர். டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் 26ஆம் தேதி முதல் லாரி புக்கிங் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஒளிரும் பட்டை, வேக கட்டுப்பாட்டு கருவி, டீசல் மீதான வேட் வரியை ரத்து செய்வது மற்றும் இந்த ஆன்லைன் அபராதம் விதிப்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை வைத்துள்ளது. அந்த கோரிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டம் துவங்கியுள்ளது. இதற்கு ஆதரவாக எங்களுடைய தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் சம்மேளனம் வருகின்ற 26/12/2020 முதல் நாள் அன்றைக்கே எங்களுடைய லாரியினுடைய முழு லோடுகளையும் சில்லறை லோடுகளையும் புக்கிங் செய்வதில் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 27/12/2020 லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் கண்மாய் தண்ணீர் விளை நிலங்களில் புகுந்து பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். முதுகுளத்தூர் மைக்கேல்பட்டினம் கிராமத்தில் 1000 ஏக்கரில் மிளகாய் மற்றும் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் அருகில் இருந்த மகிண்டி கண்மாய் தண்ணீரில் விளை நிலங்களில் புகுந்தது. குடிமராமத்து பணியை முறையாக மேற்கொள்ளாமல் கண்மாயின் வடிகால் உயர்த்தி கட்டப்பட்டதால் விளை நிலங்களில் தண்ணீர் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிளகாய் மற்றும் நெற்பயிர்கள் அழுகிவிட்டதாக குற்றஞ்சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் முறையிட்டனர். எங்கள் விவசாயத்தில் பூராமே மானாவாரியாங்கிறத காட்டில் 1500 ஏக்கருக்கு மிளகா இருக்குது. அதில் 500 ஏக்கர் நீர் பிடிச்சி அழுகி போச்சு. மிளகா செடி எல்லாமே அழுகி போச்சு. அது அழுகுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, மைண்டிங்கிற பக்கத்தில் கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள கம்மாயினுடைய தெத்தை ஏற்றி கட்டிட்டாங்க, உயரமாக கட்டிட்டாங்க. அந்த உயரமாக கட்டினதுனால நீர்ப்பிடி அளவை தாண்டி கூடுதலாக போனதுனால எங்களுடைய விவசாயத்தில் வாழ்வாதாரத்துக்கு உள்ள விவசாயம் எல்லாமே செடிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆட்சியாளரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த தெத்தை தனிச்சு கட்டணும், நீர்ப்பிடிய மட்டத்தை பார்த்து இறக்கி வைக்கணும். அதை வச்சா எங்களுடைய விவசாயங்கள் எல்லாமே அழுகி போகாது, வீண் போகாது. எங்கள் விவசாயம் இந்த வருஷம் ரொம்ப எங்களுக்கு அழிஞ்சு போச்சு. இந்த வருஷம் நீர்மட்டம் இந்த மடையை எப்போதும் இது வரைக்கும் கட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, 1 அடியில் இருந்தது. அதை 3 அடியாக உயர்த்திட்டாங்க. அதனால் 500 ஏக்கர் நிலம் எங்கள் தண்ணி பிடிச்சி நாங்கள் நகை நட்டெல்லாம் அடகு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை பண்ணி நாங்கள் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டோம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி எல்லையில் 27வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் 2ஆம் நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் போராட்டம் காரணமாக முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டதால் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லையில் 27வது நாளாக விவசாயிகள் போராட்டம் நீடித்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநில விவசாயிகள் டெல்லியில் 3 வாரங்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சாலையிலேயே படுத்தும் போராட்ட களத்திலேயே சமைத்து சாப்பிட்டும் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர். வட மாநிலங்களில் எஞ்சியுள்ள விவசாயிகளும் டெல்லியை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தை நிராகரித்த விவசாயிகள் 2வது நாளாக இன்று பட்டினி போராட்டத்தை தொடங்கினர். போராட்டம் காரணமாக டெல்லி காசியாபாத் எல்லை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் டெல்லியிலிருந்து காசிப்பூர் மற்றும் காசியாபாத் இடையே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் போராட்டத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பது டெல்லி மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.
அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பரமசிவ ஐயப்பன் குக்கர் சின்னம் பதித்த புத்தாண்டு கேலண்டரை வழங்கி வாழ்த்து பெற்றார். திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பரமசிவ ஐயப்பன் ஆங்கில புத்தாண்டையொட்டி அமமுகவின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னம் பதித்த கேலண்டரை வழங்கி வாழ்த்து பெற்றார். கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தென் மண்டல பொறுப்பாளருமான திரு எஸ்வி மாணிக்கராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடு முழுவதும் இதுவரை 16,31,70,000 அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,75,00,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 16,31,70,557 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 10,72,228 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,000க்கும் கீழ் சென்றுள்ளது. மொத்த பாதிப்பு 1,75,00,000 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 19,556 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,75,116 உயர்ந்துள்ளது. இதில் 2,92,518 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். 96,36,487 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 301 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,46,111 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரசாத் ஸ்டுடியோவுக்குள் நிபந்தனைகளுடன் இசையமைப்பாளர் திரு இளையராஜாவை அனுமதிக்க தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரசாத் ஸ்டுடியோவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இசை அமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த திரு இளையராஜாவுக்கு அங்கு தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள அதன் உரிமையாளர்கள் அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து தனது பொருட்களை எடுத்துக் கொள்ளவும் தியானம் செய்யவும் அனுமதிக்க கோரி இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு பதிலளித்த பிரசாத் ஸ்டுடியோ திரு இளையராஜாவை அனுமதிக்க முடியாது என்றும் அவரை அங்கு அனுமதித்தால் கூட்டம் கூடிவிடும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தது. இந்த வழக்கில் இன்றும் விசாரணை நடைபெற்றது. அப்போது நிபந்தனைகளுடன் பிரசாத் ஸ்டுடியோவுக்குள் நுழைய திரு இளையராஜாவுக்கு அனுமதி அளிக்க தயார் என்றும் ஒரு உதவியாளர், ஒரு இசை கலைஞர் மற்றும் வழக்கறிஞர் மட்டுமே உடன்வர வேண்டும் என்றும் அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்றத்தில் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு தங்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு மற்றும் கிரிமினல் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும், பிரசாத் ஸ்டுடியோவுக்கு சொந்தமான நிலத்தை உரிமை கோரக்கூடாது, இந்த நிபந்தனைகளை ஏற்று தனது கைப்பட இளையராஜா நீதிமன்றத்தில் உத்தரவாத மனு தாக்கல் செய்தால் அனுமதிப்போம் என்றும் பிரசாத் ஸ்டுடியோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நிபந்தனைகளை ஏற்று இன்று மாலைக்குள் மனு தாக்கல் செய்யப்படும் என திரு இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை மீண்டும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் குக்கர் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதம் குறித்தும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயக்குமார், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் திரு எம்ஜி முத்தையா, கழக அமைப்பு செயலாளர் பேராசிரியர் டாக்டர் கதிர்காமு ஆகியோர் களப்பணி ஆற்றுவது குறித்து கழகத்தினருக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களை அமமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியம் சார்பில் ரெட்டியார்பாளையத்தில் அமமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் திரு எஸ்.ஆர். செல்வம், கழக அமைப்பு செயலாளர் பி.ஜி. நாராயணன் ஆகியோர் பங்கேற்று வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர். அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணைத் தலைவர் திரு சுப்பிரமணியன், ஒன்றிய செயலாளர் திரு சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி கழகம் சார்பில் கலந்தாய்வு கூட்டங்கள் மாதவரம், மாத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெற்றன.
முன்னதாக மாதவரம் வடக்கு பகுதி கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு அரிசி, போர்வை உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமிழன், திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு எஸ் வேதாச்சலம், கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் திரு குட்வில் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை மற்றும் கொல்கத்தாவிலிருந்து பெங்களூரு சென்ற 2 விமானங்கள் அங்கு நிலவும் மோசமான வானிலை காரணமாக தர இறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்தன. சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இன்று காலை 21 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் பெங்களூருவில் மோசமான வானிலை காரணமாக அங்கு தர இறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்துள்ளது. அதேபோல கொல்கத்தாவிலிருந்து 68 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் அங்கு தர இறங்க முடியாமல் சென்னைக்கு வந்து தர இறங்கியுள்ளது. நாகை அடுத்துள்ள சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்திற்கு தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்கு தளம் அமைக்கப்படும் என 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பணிகள் இதுவரை துவங்காமல் இருப்பதை கண்டித்து அப்பகுதி மீனவர்கள் நேற்று முதல் தொழில் மறியல் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான படகுகளில் மீனவர்கள் கருப்பு கொடிகளை கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவாக நாகப்பட்டினம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் RCM மஞ்சுளா சந்திரமோகன் தலைமையில் கழகத்தினர் ஆதரவு தெரிவித்தனர். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மேலும் ஒரு மாணவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவருக்கு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தொற்று கண்டறியப்பட்டது. அந்த மாணவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் மேலும் ஒரு மாணவருக்கு தொற்று கண்டறியப்பட்டு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பொறியாளரிடம் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் நகராட்சிக்கு சொந்தமான சமுதாய கூடத்தில் இன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெல் நிறுவன பெண் ஊழியரிடம் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என கூறி அதிமுக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் மலர்விழி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தினார். இதனையடுத்து இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணி மீண்டும் தொடங்கியது. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தை அடுத்துள்ள பாடசாலையின் 1வது வேத சிவ ஆகமம் பட்டமளிப்பு விழா பாடசாலை முதல்வர் டாக்டர் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. 6 ஆண்டுகள் வேத சிவ ஆகமம் பயின்ற 24 மாணவர்களுக்கு சிவாகம ஜான பராதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய ஸ்ரீ கூனம்பட்டி ஆதீனம் ராஜ சரவண மாணிக்க வாசக குருசுவாமிகள் சிவாச்சாரியார்கள் கடவுளுக்கு சேவையாற்றும் அரிய வாய்ப்பு பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். குற்ற நிகழ்வுகள் குறித்த செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் குடும்ப தகராறில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மனைவியை கணவரை வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் வஉசி நகரைச் சேர்ந்த சரவணனும் அவரது மனைவி சிவபாலாவும் கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இவர்களது வழக்கு ராமநாதபுரம் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு எஸ்பி அலுவலகம் அருகே நடந்து சென்ற சிவபாலாவை கணவர் சரவணன் வழிமறித்து சரமரியாக வெட்டி படுகொலை செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சோழவரத்தைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவி பொன்னேரியில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அவரை அதே ஊரைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் பொன்னேரி அனைத்து மகளிர் போலீசார் சிவபிரகாஷை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சலோக சிலைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஆம்பூர் அருகே உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலின் நிர்வாகியான ராகவேந்திரன் கோவிலுக்கு சொந்தமான 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சலோக சிலையை பாதுகாப்பு கருதி தனது வீட்டில் வைத்திருந்து வந்துள்ளார். இந்நிலையில் ராகவேந்தரின் தனது சகோதரி வீட்டிற்கு சென்றிருந்த போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பஞ்சலோக சிலையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நாகை மாவட்டம் மணல்மேடு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்து 8 சவரன் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நடுத்துட்டு சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜானகி தனியாக வசித்து வந்தார். இன்று காலை தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் அவர் சடலமாக கிடந்துள்ளார். போலீஸ் விசாரணையில் ஜானகியை கொலை செய்துவிட்டு அவரது கழுத்தில் இருந்த 8 சவரன் நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றது தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலையூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி சதீஷ் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு மேலையூர் சுடுகாட்டில் அவரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்கள் முகத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் திருச்சிக்கு வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அப்துல் ரசாக் என்பவர் தனது சட்டையில் 1173 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்திருந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் வந்த ஒரத்த நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் சூட்கேஸில் 249 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 1422 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை வரவேற்று குவைத் நாட்டில் அமமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பிரஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் அமமுக குவைத் மண்டலம் சார்பில் வேப்பங்குளம் திரு எம் சக்திவேல் தலைமையில் மிர்காப் நகரில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த குவைத் நாட்டின் தொழிலதிபர்கள் டிவிஎஸ் டிராவல்ஸ் குழுமத்தின் தலைவர் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி, சுப்ரீம் டிராவல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சித்திக் ஆகியோர் கழகத்திற்கு குக்கர் சின்னம் கிடைக்கப்பெற்றமைக்காக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் புதுகை திரு டி.ஆர். கருப்பசாமி, மண்ணை திரு டி.கே.எஸ். அன்பு, லால்குடி திரு எஸ். முபாரக், அரந்தை திரு கே.ஆர். கணேசன், திருச்சி திரு ஆர். பிரபாகரன், திரு அயோத்தி செல்வம், திரு எஸ்.எஸ். கோட்டை பாண்டி பிரபு, உச்சிப்புள்ளி திரு பரராமன், காரைக்கால் திரு முகமது ராஜா, மண்ணை திரு சாஹூல் ஹமீது, லால்குடி திரு சையது இமாம், நாகர்கோவில் திரு பாபு, திரு தாவூத் சிங்கமுனரி, அலாவுதீன் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.